ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்டு ஒருத்தர் எப்படி வந்து ஷார்ட்டாக வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது கேட்டிருந்தாரு. எப்படி வந்து ஈஸியாக வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லிவிட்டு அதை வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லெசன்ஸ் 10 செகண்டில் வந்து உங்களால் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா A/B C/Dன்னு சொல்லிட்டு ஒரு 4 நம்பர் இருக்குது. இப்போ இதோட ப்ளேஸ் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4. ஓகேவா? இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா +1, இதுக்கும் வந்து +1. இப்படி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா சென்டரில் இருக்கிற ரெண்டோட வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓரத்தில் இருக்கிற ரெண்டோட வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1 + 4ஓட வேல்யூ வந்து 2 + 3க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு செட் ஆகாது. ஆனால் அனாலஜிக்கு வந்து நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா A/B Z/டேஷ்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதில் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னா இது ரெண்டோட ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டு ஆட் பண்ணுற வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதோட ப்ளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, இதோட ப்ளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 26, அப்போ 28 வரணும். இப்போ இதோட வேல்யூ வந்து 1, இப்போ இங்கே வந்து 27 வரணும். ஓகேவா? ஆல்ஃபாபெட்ஸில் வந்து 26 வரையும் இருக்குது. அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா A வந்து 27ஆக வரும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்றது தான் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகே, ரெண்டு லெட்டர்ஸோட ப்ளேஸ் வேல்யூ வந்து 26ஐ விட கம்மியாக வந்தது அப்படின்னா அதை வந்து 26 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? கொஷின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட்லி வந்து ஆர்ஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் பேஸில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லெசன் 10 செகண்டில் வந்து உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஆப்ஷன் வந்து வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை பாருங்கள். எந்த டிஜிட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில். அதனால் நான் வந்து எல்லுக்கும் ஓவுக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறேன். எல்லோட ப்ளேஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 12, ஓவோட ப்ளேஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 15. ரெண்டையும் ஆட் பண்ணேன் எனக்கு அப்படின்னா 27 வருது. இதோட வேல்யூ வந்து 26க்கு மேலே இருக்குது. அப்போ வந்து சம்மு வந்து 26 மேலே வர மாதிரி தான் வருது. ஆப்ஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட்டில் ரெண்டு இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து 27 வரணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூக்கு வந்து 21, ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18, அப்போ 39 வருது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 7, டீக்கு வந்து 20, 27. ஓகேவா? அடுத்து வந்து 6, இது வந்து பார்த்தீங்கன்னா 14, அப்போ 20 வருது. அடுத்தது 4, இது வந்து 14, அப்போ வந்து 18 வருது. ஓகேவா? இப்போ 27 வந்து எந்த ஆப்ஷனில் வருது அப்படின்னா இந்த ஆப்ஷனில் தான் வருது. டேரெக்டாக வந்து இதுதான் ஆன்சர்ன்றதை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 5 செகண்டில் கூட உங்களால் வந்து போட முடியும். ஓகேவா? இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா எந்த டிஜிட்டில் வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா தேர்ட் டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு டிஜிட் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டிஜிட் எடுத்திங்கன்னா இதில் வந்து சேமாக வருது. அதனால் நான் தேர்ட் டிஜிட் எடுத்துக்கிறேன். தேர்ட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா CW, சியோட ப்ளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, டபிள்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23. ஓகேவா? டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 26 வந்து வரணும். ஓகேவா? இப்போ தேர்ட் டிஜிட்டில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸுக்கு வந்து 19 + 1 20 வருது. அடுத்தது U21 + 1 22 வருது. அடுத்தது AY 26 வருது. அடுத்தது YS இது பார்த்தீங்க அப்படின்னா 25 + 19 44. ஓகேவா? இப்போ இதில் வந்து எதில் ஆப்ஷனில் வந்து 26 வருது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனில் தான் வந்து 26 வருது. இப்போ இதுதான் வந்து ஆன்சர்ன்றதை டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லெசன் 5 செகண்டில் வந்து நீங்கள் போட்டுடலாம். ஆனால் ஒவ்வொரு அல்ஃபாபெட்டுக்கான அதோட ப்ளேஸ் வேல்யூஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ட் டைரெக்ஷனில் வந்து உங்களுக்கு வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வந்து வரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு எந்த டைரெக்ஷனில் வந்து கேட்குறாங்க. இப்போ இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து போகிறாங்க. இது ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். அடுத்து அதுலேருந்து ஒரு ரைட் எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நடக்கிறாங்க. அடுத்து அங்கேருந்து வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நடக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு என்ன டைரெக்ஷனில் எவ்வளோ தூரம் வந்து போகணுன்றது தான் கொஷினில் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாகவே இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த வேல்யூ வந்து
5க்கு வந்து 5 வந்து ஈக்குவலாக வரணும். ஓகேவா? இப்போ டைரெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு. ஓகேவா? இது கிளாக் வைஸ் அப்படின்னா நார்த்லேருந்து கிளாக் வைஸ் அப்படின்னா ஈஸ்ட்டு, ஈஸ்ட்லேருந்து கிளாக் வைஸ் அப்படின்னா சவுத்து, சவுத்துலேருந்து கிளாக் வைஸ் அப்படின்னா வெஸ்ட்டு, வெஸ்ட்லேருந்து கிளாக் வைஸ் ஆர் ரைட் டர்ன் அப்படின்னா நார்த் வரும். ஓகேவா? இதே வந்து லெஃப்ட் டர்ன் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா நார்த்லேருந்து வெஸ்ட் வரும். ஓகேவா? இப்போ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து NESW இதை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ரைட் அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகணும், லெஃப்ட் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரணும். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இதில் என்ன வேல்யூஸ் வந்திருக்கோ அந்த வேல்யூஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக வரும், அதை வந்து அடிச்சிடலாம். ஓகேவா? சம்மு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஃபஸ்ட்டு நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் ஏலேருந்து ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 13 கிலோமீட்டர் வந்து டுவார்ட்ஸ் வெஸ்ட் போகிறாங்க, வெஸ்ட் நோக்கி வந்து 13 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாங்க, அதில் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. லெஃப்ட் டர்ன் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 7 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்ன் ரைட்டு, திரும்ப வந்து ரைட் டர்ன் எடுக்கிறாங்க, அதில் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. திரும்ப வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாங்க, 8 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுறாங்க. அடுத்தது லெஃப்ட் டர்ன் எடுத்து 19 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அந்த பாயிண்ட் வந்து P. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து ஏவை வந்து திரும்ப போகிறதுக்கு எவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்போசிட்டுன்றது ஈக்குவலாக வந்துருச்சு, 19. அப்போ 7 + 8 15 வந்து இங்கே ஆப்போசிட்டில் வந்து வரணும். ஓகேவா? 15 வந்து எந்த டைரெக்ஷனில் வரணும் அப்படின்னா நார்த்தில் வந்து வரணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டர் நார்த். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டுவார்ட்ஸ் ஈஸ்ட் வந்து 12 கிலோமீட்ரு. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாங்க ஒரு 9 கிலோமீட்டரு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாங்க 13 கிலோமீட்டரு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாங்க 11 கிலோமீட்ரு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாங்க 1 கிலோமீட்ரு. ஓகேவா? இப்போ 11லேருந்து 1. ஓகேவா? அடுத்தது பாயிண்ட் Pன்றதை அடைகிறாங்க. ஏவுக்கு வந்து எவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து அவங்களால போக முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக வரணும். 13, 12, 1, 13. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 இருக்குது, இப்போ இந்த இடத்துல வந்து 9 இருக்குது. அப்போது இது ரெண்டும் ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா 2 வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 2 கிலோமீட்டர் வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நார்த்தில் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர் நார்த். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து லெஸ் தென் 10 செகண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி சம்மு வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு எதுவும் வந்து சம்மு வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்து அனுப்பிவிடுங்க. நான் வந்து அதுக்கு ஈஸியான மெத்தடு வந்து இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.